அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் கரூர் வழக்கில் குஜராத் சிபிஐ விசாரணை, செந்தில் பாலாஜி அதிரடி கைது, கதரும் முதல்வர் ஸ்டாலின். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. ஸோ அனைவருக்குமே தெரியும், கரூர் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்திய வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இது மாதிரி திமுகவுடைய ஆட்சியில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதியதாக கட்சி உள்நுழையக்கூடிய நிலையில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தவக என்ற கட்சி தொடங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வரவேற்பை தரணும். இருந்தாலுமே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல வரவேற்பை தந்துவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல கரூர் கோட்டையாக இருந்த செந்தில் பாலாஜியுடைய கோட்டையாக இருந்த நிலையில் இப்போ சதுரடியாகவும் பார்த்தீங்கன்னா அங்கு 41 உயிர்கள் பார்த்தீங்கன்னா இழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழகம் முழுவதுமே நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்தது இல்லையா. இதன் அடிப்படையில் இதில் நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் விசாரணையில் தெரிய வந்திருந்த நிலையில் அதிரடியாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா குஜராத் சிபிஐ விசாரணை தமிழகத்தில் களத்தில் இறங்க போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர் இன்னுமே கைது படாமல் இருக்கார். அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அவர் பார்த்தீங்கன்னா செய்த ஒரு மிகப்பெரிய ஊழல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் மீது நிறைய விதமான கிரிமினல் வழக்குகளும் இவர் மீது இருக்குது. அனைத்தையுமே சுற்றி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா தெரியுது, இவர் ஒரு மிகப்பெரிய பக்கா திருடனாக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார் அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரூர் வழக்கின் மூலமாக மக்கள் உயிர்களை கூட எடுக்காத தயங்காத திமுகவுடைய அரசுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. இந்த எதிர்ப்புகளின் அடிப்படையிலும் இப்போ இந்த கரூர் வழக்கின் அடிப்படையிலும் சிபிஐ விசாரணையில் தகுந்த ஆதாரம் சீக்கிருக்கு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு இந்த ஆதாரத்தை எடுத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக டெல்லி மேலிடம் அதிரடியாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. திமுகவுடைய ஆட்சிக்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும்போது அதே மாதிரி திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இருந்தாலுமே இந்த கூட்டணி அனைத்தையுமே முடிய போகுது. இந்த கரூர் வழக்கின் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது. செந்தில் பாலாஜியுடைய இறுதி கட்டம் முடிவுக்கு வரப்போகுது. அவருக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு இட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்த கதையும் முடிய போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.